ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். நேற்று வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 36. காலையில் எந்திரிச்ச உடனே ஹஸ்பண்டுக்கும் பசங்களுக்கும் டீ வைக்க ஆரம்பிச்சாச்சு. நாங்கள் எப்போ டீ செஞ்சாலுமே இஞ்சி போட்டு தான் டீ செய்வோம், இஞ்சி போடாமல் செய்யவே மாட்டோம். அவங்களுக்கு பாலெல்லாம் அடுப்பில் வச்சுட்டு என் ஹஸ்பண்டு எந்திரிச்ச உடனே அவருக்குமே கருஞ்சீரகம் டீ வேணும்னு கேட்டார். ஏன்னா கருஞ்சீரக டீயில் கருவேப்பிலையும் இருக்கிறதுனால ஹேர் ஃபால் நல்லா கண்ட்ரோல் ஆகுது. அதனால் அவர் இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 hour கழித்து டீ குடிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. நீங்கள் யார் யார் கருஞ்சீரகம் டீ டெய்லி என்ன போல் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நேற்று புதினா சாதமும் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு டாஸ் பண்ணது போல் செய்யலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன். எனக்கும் புதினாவுக்கும் கொஞ்சம் கூட ஒத்தே வராது. எப்போல்லாம் புதினா இல்லையோ அப்போல்லாம் புதினா வேணும், இந்த டிஷ்ஷுக்கு புதினா போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருப்பேன். ஆனால் புதினா வாங்கிட்டு வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி நான் வைப்பேன். ஆனால் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். இது போல் நிறைய தடவை நான் புதினாவை தூக்கி தூக்கி வீசியிருக்கேன். ஆனால் இந்த தடவை அந்த மாதிரி தூக்கி நம்ம போடக்கூடாது அப்படின்னு ஒரு தாட்லேயே அப்படியே இருந்தேன். அதனாலேயே நான் நேற்று புதினா சாதம் செஞ்சேன். புதினாவை ராவாக மிக்சியில் அரைச்சி அடுப்பில் போட்டாலும் சரி, இல்லை தக்காளி வெங்காயத்தோட வதக்கி மிக்சி ஜாரில் அரைச்சாலும் சரி, புதினாவோட கலர் மாறிடுது. நல்லா ஒரு டார்க் க்ரீன் கலரில் ஆயிடுது. நான் கிச்சன் டிப்ஸில் பார்த்தேன், ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்தினோம் அப்படின்னா புதினா கலர் மாறாதுன்னு போட்டிருந்தாங்க. அதே போல் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. என்னென்னா தயிர் தான். புதினா கூட நான் கருவேப்பிலை, பூண்டு, கொஞ்சமாக தயிரும் கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போட்டேன். புதினாவும் கருவேப்பிலை மட்டும் நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி டப்பாவில் போட்டு வைப்பேன். ஆனால் கொத்தமல்லி பொறுத்த வரைக்கும் எப்போ யூஸ் பண்ணுறோமோ அப்போ மட்டும்தான் நான் கழுவுவேன். முன்கூட்டியே கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி சொத சொதன்னு ஆயிடுது. புதினா, கருவேப்பிலை, பூண்டு இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிட்டு காரத்துக்காக ஒரு 5 பச்சை மிளகா, ஒரு கூட ஒரு 3 தக்காளியும் சேர்த்தி நல்லாவே அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். டீயும் ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் டீ போட்டு கொடுத்துட்டு எங்களுக்குமே நான் கருஞ்சீரகம் டீ வடித்து எடுத்துக்கிட்டேன். ஹஸ்பண்ட் பசங்க 3 பேருமே டீ குடிக்கும்போது அவங்க கூட சேர்ந்து தான் நான் குடிப்பேன். அப்போ தான் நம்ம தனியாக வேறு ஏதாவது வித்தியாசமாக குடிக்கிறது போல் நமக்கு ஒரு ஃபீல் இருக்காது. உருளைக்கிழங்கு பொரியலுக்காக நான் உருளைக்கிழங்க ஒரு மீடியம் சைஸாக கட் பண்ணி வேக வைக்க போகிறேன். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்குவோம். இது போல் உருளைக்கிழங்கு சைட் டிஷ்ஷு எந்த விதமான வெரைட்டி ரைஸுக்குமே நல்ல சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். உருளைக்கிழங்கு வேகிற டைம்லையே புதினா தொக்கு போல் ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா பசங்களுக்கு சாதத்தோட கிண்டி கொடுத்துடலாம். ஹஸ்பண்ட் தொக்கு போல் தனியாக வச்சாச்சு அப்படின்னா சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். கடாயில் எண்ணெய் சூடான உடனே கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது நல்லா வதங்கின உடனே வரமிளகாவும் வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே நான் கொஞ்சம் பூண்டும் தட்டியும் சேர்த்திருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் தூக்கலாக போட்டோம் அப்படின்னா தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். தொக்கில் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா சாதத்தில் போட்டு கிளறணும் அப்படின்னா தான் நல்லா சூப்பராக இருக்கும். இதில் நான் கொஞ்சமாக வேர்க்கடலையும் முந்திரி பருப்பும் போட்டு நல்லா கையோடு அப்படியே வறுத்து எடுத்துக்கிறேன். நான் கூட புதினாவோட தயிர் சேர்த்தினோம் அப்படின்னா அது எப்படி கலர் மாறாமல் இருக்குமா என்னன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலான்னு சொல்லிட்டு தான் இந்த வாட்டி நான் ட்ரை பண்ணியிருந்தேன். நான் உங்களுக்கு அரைச்ச புதினாவை அடுப்பில் போட்டு கிண்டி காமிக்கிறேன். கலர் மாறுதா இல்லையான்னு நம்ம பார்க்கலாம். வெங்காயம், வேர்க்கடலை, முந்திரி பருப்பெல்லாம் நல்லா வதங்கின உடனே அரைச்ச புதினாவையுமே நம்ம ஊற்றிடலாம். இந்த ஸ்டேஜில் புதினா இப்படியே தான் இருக்கும் எப்படி இருந்தாலுமே. ஏன்னா அடுப்பில் வச்சதுக்கு அப்புறம் தான் புதினாவோட கலர் மாறும். ஆனால் இந்த ஹேக் நிஜமாலுமே ரொம்ப சூப்பரு. கலர் மாறவே இல்லை, நல்ல ஒரு க்ரீன் கலரில் இருந்தது.
நான் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லாவே உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன். நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்குமே உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி பண்ணிடலாம். வேக வச்ச உருளைக்கிழங்க தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துட்டு நமக்கு எந்த சைஸில் பீசஸ் வேணுமோ அந்த பீசஸ்க்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். புதினா தொக்கு நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஆனாலும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இது இன்னமும் நல்லா கெட்டியாக நல்லா தொக்கு போல் நல்லா வரட்டும். சாதத்தோட கிளறதுக்கு நல்லாயிருக்கும். கடாயில் எண்ணெய் போட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் போட்டுடலாம். இது கூட சிக்கன் மசாலா, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது எல்லாமே நல்லா கலந்துட்டுட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா கலந்துட்டுடலாம். உங்களுக்கு கரம் மசாலாவில் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டு கலந்துட்டுக்கலாம். உப்பு டேஸ்ட் பார்த்துக்குங்க. நான் நேற்று வியாழக்கிழமைங்கிறனால சாய்பாபாவுக்கு விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால் நான் டேஸ்ட் பார்க்கல. உருளைக்கிழங்குல லைட்டாக புளிப்பு தன்மைக்காக ஆம்ச்சூர் பவுடரும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக பீஸா சீசனிங்கும் போட்டுட்டு கொஞ்சமாக கசூரி மீத்தியும் நல்லா கசக்கி போடுறேன். கசூரி மீத்தி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா கொத்தமல்லியை கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு கலந்து விட்டுக்கலாம். எப்போவுமே உருளைக்கிழங்கு ஷாலோ ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு இது போல் மசாலாலாம் போட்டு நல்லா வேக வச்சு கிளறி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா எல்லாம் உருளைக்கிழங்கோட சேர்த்து நல்லா கோட்டாக இருக்கணும். இதை இப்போ ஓரமாக எடுத்து வச்சிடலாம். புதினா தொக்குமே நல்லா சூப்பராக ரெடி ஆயிருக்கு. எண்ணெயுமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இதை நான் தனியாக ஹாட் பாக்ஸில் கொஞ்சம் எடுத்து வச்சிடுறேன். சாதம் கிளறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கடாயில் வச்சிடலாம். நான் காலையில் டிஃபனுக்கு சட்னி எதுவும் தனியாக ரெடி பண்ணலை. இதையவே தொட்டுக்க கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். பசங்களுக்கு மட்டும்தான் தரப்போகிறோம். அதனால் அதுக்கு அளவாக மட்டும் நான் சாதம் போட்டு நான் கிளறி எடுத்துக்கிட்டேன். நான் இன்றைக்கி எந்த டிஷ்ஷுமே நான் டேஸ்ட் பார்க்க மாட்டேன். ஏன்னா நான் சாய்பாபாவுக்கு விரதம் இருக்கிறதுனால வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் சாப்பிடுவேன். அப்புறம் லிக்விட் ஐட்டம்ஸ் சாப்பிடுவேன். உப்பு சுத்தமாகவே நம்ம சாப்பிடக்கூடாது. சாய்பாபா விரதம் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். 9 வியாழக்கிழமை விரதம் இருக்கணும். சாய்பாபாக்கும் கண்டினியூஸாக 9 வியாழக்கிழமை பூஜை பண்ணணும். பீரியட்ஸ் இருக்கிற நாளில் மட்டும் நம்ம செய்யக்கூடாது. அந்த நாளில் விட்டுட்டு 9 நாள் கணக்கு வச்சு 9 வியாழக்கிழமை எடுக்கணும். நேற்று அரைச்சி வச்சுருந்த கம்பு மாவுமே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக புளிச்சு வந்திருக்குன்னு. இதில் தோசை, இட்லி, குழிப்பணியாரம் எல்லாமே போடலாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதில் அரிசியே சேர்க்கலை. 1 டம்ளர் கம்பும் பாதி டம்ளர் உளுந்தும் ஊற வச்சு அரைச்சி புளிக்க வச்சுருக்கோம். அவ்வளோதான். மார்னிங் டிஃபனுக்கு நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு. எப்பவும் போல் தோசை ஊற்றிட வேண்டியதான். நல்ல மொறுமொறுன்னு வரும். எண்ணெய் ஊற்றுறதுனா ஊற்றிக்கலாம், இல்லை நெய் ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம். நம்ம டயட் இருக்கும்போது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றி தோசை சாப்பிட்றதுனால ஒன்றும் தப்பில்லை. நெய்யில் குட் ஃபேட் இருக்குது. உடம்புக்கு ரொம்ப அவசியம். கம்பு தோசை நல்லா மொறுமொறுன்னு ரெடி ஆயிருக்கு. இதில் அரிசி போடலை அப்படின்னு சொன்னோம்னா யாராவது நம்புவாங்களா? ரொம்ப அட்டகாசமான கம்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு இதை சாப்பிட முடியாது. நீங்கள் எல்லாருமே இது போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தோசைக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த புதினா தொக்கை தான் நான் சர்வ் பண்ணுறேன். இது கூட 3லேருந்து 4 உருளைக்கிழங்கு பீசஸும் வச்சு கொடுத்துட்டேன். நான் விரதங்கிறதுனால காலையிலைக்கு கிரேப்ஸு, பப்பாளியும் ஜீரகத்தண்ணி நான் சூடு பண்ணி வச்சுருந்தேன். அதையும் தான் நான் குடிக்க போகிறேன். சாய்பாபா விரதம் பட்னியோடு இருந்து நம்ம விரதம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது போல் நம்ம வயிற்றுக்கு தேவையான அளவுக்கு உணவு எடுத்து நம்ம விரதம் இருக்கலாம். 11:30 மணிக்கு எனக்கு லைட்டாக பசிச்சனால நான் வரட்டீ தான் குடிக்க போகிறேன். வரட்டீலையுமே நான் கொஞ்சமாக இஞ்சி போட்டு டீ தூளுமே ரொம்ப கம்மியாக தான் போட்டேன். ஆனால் அதுவே பார்த்தோம்னா ரொம்ப கசப்பு. ஏன்னா நான் ஸ்வீட்னஸுக்கு சர்க்கரை எதுவும் சேர்க்கலை.
உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சர்க்கரை இல்லை கரும்பு சர்க்கரை சேர்த்திக்கலாம். நான் சரி இது கூடவே நம்ம டயட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணுறோங்கிறனால தான் நான் இனிப்புக்கு எதுவுமே நான் சேர்த்தலை. நேற்று ஃபஸ்ட்டு டேங்கிறனால சாய்பாபாவை வைக்கிறதுக்கு இது போல் உடன் ஸ்டூல் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதை நீட்டாக தொடச்சிட்டு கோலமும் போட்டுட்டு 1/2 மீட்டர் எல்லோ கலரில் துணி வாங்கி நம்ம வைக்கணும். சாய்பாபாவுக்கு எல்லோ கலர்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம எது வைக்கிறதா இருந்தாலுமே எல்லோ கலரில் நம்ம வைக்கணும். இன்றைக்கி ஃபஸ்ட் டேங்கிறனால சாய்பாபாவுக்கு நான் தண்ணியில் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பச்சை பால் எடுத்து வச்சுருந்தேன். அதுலேயே அபிஷேகம் பண்ணிவிட்டு பொட்டெல்லாம் வச்சு சாய்பாபாவை நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது போல் நம்ம சாய்பாபாவை இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா 9 வியாழக்கிழமைக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. 9 வியாழக்கிழமை முடிஞ்சதுக்கு அப்புறமா வெள்ளிக்கிழமை நம்ம சாமி எடுக்கக்கூடாது. சனிக்கிழமையாக நம்ம சாமி எடுத்து எப்பவும் போல் நம்ம எங்கே வைக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். நான் நேற்று தான் மார்க்கெட் போயிட்டு பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதே போல் விரதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 5 பேர் இல்லை 11 பேர்த்துக்கு நம்ம சாய்பாபா புக்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அந்த புக்குமே நம்ம பூஜையில் எடுத்து வைக்கணும். பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா 9th தேர்ஸ்டேக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்குமே நம்ம இந்த புக்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்லை நம்ம கோயிலுக்கு போயிட்டு கோயில் அங்கே உட்கார்றவங்க எல்லாத்துக்குமே நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். அதே போல் 9th தேர்ஸ்டே நம்மளால் முடிஞ்ச சாதம் வெஜிடேரியன் சாதமாக நம்ம செஞ்சு நம்ம எல்லாத்துக்குமே சர்வ் பண்ணலாம். சாய்பாபாவுக்கு விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் நம்ம ரெகுலராக காமாட்சி அம்மன் விளக்கு வைப்போம். அங்கே காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாய்பாபாவுக்கு இங்கே விளக்கேற்றுறோம். அதே போல் ஊதுபத்தியும் காமிச்சு சாம்பிராணியும் வச்சாச்சு. நம்ம வேண்டுதலை சாய்பாபா கிட்ட ப்ரே பண்ணிவிட்டு சாய்பாபா 9th தேர்ஸ்டே விரதம் இந்த புக்கு பெரிய சாய்பாபா கோயில் எல்லாத்துலேயுமே அவங்க விற்பாங்க. எல்லா லாங்குவேஜஸ்லேயுமே வச்சுருப்பாங்க. நமக்கு எந்த லாங்குவேஜில் நம்மளுக்கு படிக்க முடியுமோ அந்த லாங்குவேஜில் எடுத்து நம்ம படிக்க வேண்டியதுதான். சாய்பாபா பூஜை முடிச்சுட்டு நான் பப்பாளியும் ஜீரக தண்ணியும் எடுத்துக்கிட்டேன். 6:30 மணிக்கு நான் பக்கத்தில் இருக்கிற சாய்பாபா கோயிலுக்குமே நான் போயிட்டு வந்தேன். அங்கே பிரசாதம்லாம் பார்த்தோன்னே பிரசாதமோட ஸ்மெல்லெல்லாம் வந்தோடனே எனக்கு பயங்கரமாகவே பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் உப்பு சேர்த்து எந்த உணவும் சாப்பிடக்கூடாது. நான் பாதாம் பவுடர் அரைச்சி வச்சுருந்தேன். ஒரு பெரிய டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துட்டு பாதி அளவுக்கு மட்டும் சர்க்கரை போட்டு நல்லா ஆற்றி குடிச்சுக்கிட்டேன். வயிறு ஃபுல்ஃபில்லாக ஆனால் அப்படின்னா தான் நமக்கு சாப்பாட்டோட நினைப்பு வராது. அப்படி இல்லைன்னா என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு யோசனை போய்கிட்டே இருக்கும். நேற்றைய நாள் நான் சாய்பாபாவுக்கும் பூஜை பண்ணிவிட்டு அதே போல் நம்மளோட டயட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு வெற்றிகரமாக நான் முடிச்சிட்டேன்.